ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எள்ளு அல்லது ஓமம் அல்லது சீரகம் உங்களுக்கு எது தேவையோ அதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்க்க வேணாம், எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சூடாக இருக்கும், கை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடாமல் கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இது மாதிரி கரண்டியில் நம்ம வச்சுட்டு சுற்றி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு பாருங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி முறுக்கு அச்சது தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி மாவை ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ பொறுமையாக சுற்றி விட்டுக்கோங்க. நல்லா சூடாக காஞ்சிட்ருக்க எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். முறுக்கு நல்லா வேகணும். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும், ஹார்டாக இருக்காது. இப்போது 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். முறுக்கு வெந்துடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்க ஆரம்பிச்சிடும். அப்போது திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.